ஹேர் ஆயில் வாங்கிட்டு வரலாம்டி. ஏய் லூசாடி நீ, பிறந்ததுல இருந்து இந்த கலர் தானே உன் முடி, இடையில எப்படிடி மாறும்? இயற்கையா கொடுத்தது ஒழுங்கா மரியாதையா பாதுகாத்து வச்சுக்கோ சரியா? கலர் பண்றேன் அது பண்றேன்னு ஹேர் ஃபாயில் பண்ணிக்காத. என்னடி சரி, ஃபேஸ் க்ளோவிங் ஆகிறதுக்கு சோப்பு கிரீம் வாங்கிட்டு போயிடலாம்டி. முட்டாள் முட்டாள், உன்ன மாதிரி முட்டாள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சோப்பு க்ரீம்லாம் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. மென்டல் அடி நீ. மூஞ்சில வந்து சோப்பு தேய்க்கிறதுனால மூஞ்சி சரியாயிடுமா? இங்க பாரு, நீ வீட்டில் போயிட்டு நல்லதா சாப்பிடுடி. சாப்பிட்டாலே அதெல்லாம் சரியாயிடும் சரியா? பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் உள்ள நம்ம எடுத்துக்கணும். உடம்புக்குள்ளார எடுத்துக்கிட்டா தானே உடம்புக்கு வெளியில பளிச்சுன்னு இருக்கும். போடி. என்னடி எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா பேசுற ஸ்ருதி? போ, நீ ரொம்ப மோசம். பொடி அழுக்கு மூட்டை. அவங்க அதை விற்கிறாங்க, அவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்ட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு வாங்கி மூஞ்சில பூசி ஏமாந்து நிற்காத. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. வா போகலாம். ஒன்று யாராவது ஏமாற்ற முடியுமா? உன்கிட்ட ஏமாந்தாதான் உண்டு. அவ்வளோ பெரிய ஆளாவ? பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், கொஞ்சம் நகருங்க. கியூட் பாய். ஆனா சிஸ்டர்னு சொல்றான். ஏய் அழுக்கு மூட்டை, உன்னதானே சொல்றாங்க சிஸ்டர்னு, கொஞ்சம் நகர்ந்து போடி. ரெண்டு பேரையும் தான் சொல்கிறேன். சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் நகர்றீங்களா? நான் போகணும். ஹலோ, இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் உங்களுக்கு சிஸ்டர் கிடையாது. நீங்க யாரு? எதுக்கு சிஸ்டர்னு சொல்றீங்க? என்னங்க, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சிருங்க. கொஞ்சம் நகர்றீங்களா? நான் போகணும். என்னங்க இவ்வளோ அழகா இருக்கும், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். ஓகே, நீங்கள் நகர்ற மாதிரி தெரியல, நான் இப்படியே போயிடுறேன். ஸ்ருதி, அவனை பாத்தியா? எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் க்ரீம் வாங்கணும்னு சொன்னீல, போ வாங்கிட்டு வா போ. நீ தானடி வேணாம்னு சொன்ன. எங்க உன் மூஞ்சி வெள்ளையாயிரணும்னு பயந்துட்டு சொல்லிட்டேன். போ வாங்கிட்டு வா போ. ஓகே, அப்ப வாங்கிட்டு வரேன். கொஞ்ச நேரம் கூட சைட் அடிக்க விட மாட்டா இந்த ஸ்ருதி மோசம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான். என்ன விஷயம்? நான் என்ன உங்க கூட போந்தனா? நீங்க எப்படி என்ன சிஸ்டர்னு சொல்லலாம்? எவ்வளோ அழகான பொண்ணு நீங்க, உங்களை போய் யாராவது சிஸ்டர்னு சொல்லுவாங்களா? ஆஹா, நம்மள அழகுன்னு சொல்லிட்டானே, கண்டுக்க கூடாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. நீங்க பார்க்க பிரின்சஸ் மாதிரி ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. பிரின்சஸ்லாம் இல்லைங்க, ஆனா பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஐயோ, பணக்காரங்க வீட்டு பொண்ணுங்க கிட்டலாம் பழக்க வழக்கமே நான் வச்சுக்க மாட்டேங்க. ஏன்னா நான் சாதாரண ஒரு ஏழை பையன். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நான் ஸ்கூல் படிக்கும்போது பணக்கார பிள்ளைங்கள்லாம் என் கூட பேசவே மாட்டாங்க. அதனாலவே நான் அவங்கள பார்த்தா பயப்படுவேன். என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்கங்க, நீ பார்க்க பணக்கார பையன் மாதிரி இருக்க, உன்னை ஏழைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. சரிங்க, நான் வரேன். அவ்வளோதானா? நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? நீங்கள் ஏன் கூட ஃப்ரெண்டா? நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க ஃப்ரெண்டு, நான் வரேங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? உங்களோட நம்பர் கிடைக்குமா? கண்டிப்பாங்க, உங்களோட செல்லு கொடுங்களேன், நானே டயல் பண்ணி தரேன். உங்களை எனக்கு உங்களோட நம்பர் சொல்லுங்க, நான் மைண்ட்லயே வச்சுப்பேன். சொல்லுங்க. 98765 98765 43210. 43210. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்க வீட்டில் தேடுவாங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஐயோ, நீங்கள் கிளம்புங்க முதல்ல. வீட்டில் தேட போகிறாங்க. போங்க போங்க, நீங்கள் மிஸ்டு கால் பண்ணுங்க, நான் கால் பண்ணுறேன். மிஸ்டு காலா? என்னங்க அந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போதான் அன்லிமிட்டட் இல்லை, நான் காலே பண்ணுறேன், போயிட்டு வாங்க. சரிங்க. பாய்ங்க. ம். வாவ், எவ்வளவு ஸ்வீட்டான பாய். கொஞ்சம் கூட சிரிச்சே பேசல, ரொம்ப நல்லதே போல. ஐ அம் லக்கி. மடங்கவே மாட்டான்னு நினச்சேன், மடங்கிட்டா. பார்ப்போம், யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அம்மா. ஏய் ஸ்ருதி, வந்துட்டியா? ஏதாவது குடிக்கிறியாம்மா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நீ ரெஸ்ட் எடு. என்ன ஜங்கு ஜங்குன்னு குதிப்ப, வெளியில போயிட்டு வந்துட்டாலே ஜூஸ் தானே கேப்ப, இல்லைனா ஹார்லிக்ஸ் கேப்ப, ஒன்றும் வேணாங்கிற. சரி போ. என்னம்மா, உனக்கு ரெஸ்ட் வேணாமா? போ, இல்லைனா ஹார்லிக்ஸும் ஜூஸும் ரெண்டும் போட்டு கொண்டு வா. ஏண்டி ரெண்டுமே யாராவது ஒரே நேரத்தில் குடிப்பாங்களா? அம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் வரும்போதே ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போ. ஏய், எங்கடி போயிட்டு வந்திருக்காவ? என்னங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்திருப்பா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அவ ஒன்னும் ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை சரியா? வெளியே போயிட்டு வரானா எங்க போற ஏது போறன்னு போகும்போதே ஒரு தாய் நீ கேட்கணும். ஒரு அப்பா போய் எங்க போறன்னு கேட்க முடியாது சரியா? கேட்டு ஒழுங்கா வச்சிரு. அட
போயா, இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் பெத்த பொண்ணை சந்தேகப்படுறதே தான் வேலை. ஹலோ, ஹலோ, யாரு? நான் தான் பேசுறேன். உங்கள் பேரே நான் தானா? பேர் சொல்லுங்கள். ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதியா? சாரிங்க, ராங் நம்பர். ஸ்ருதின்னு எனக்கு யாரும் தெரியாது. எனக்கு பிரின்சஸை தான் தெரியும். அந்த பிரின்சஸை நேற்று தான் நான் நேரில் பார்த்தேன். அந்த பிரின்சஸ் தான் பேசுறேன். என்ன இந்த நேரத்தில் ஃபோனு? அதுவா, இப்பதான் எல்லாருமே தூங்குறாங்க. அம்மா அப்பா தூங்கின பிறகு தானே கால் பண்ண முடியும். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, நான் சாப்பிடல. எனக்கு சாப்பாடு கொடுக்க யார் இருக்கா? ம். ஏங்க, என்னாச்சு? நான் வேணா நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா? ம், வேண்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் தருவீங்க, ஆனால் நிரந்தரமாக தர முடியாதுல்ல. யார் சொன்னா நிரந்தரமா தர முடியும்? ஆனா நீங்க மனசு வச்சா நீங்க தான் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகலான்னு ஆரம்பித்தேன். எடுத்ததும் வேறு ஏதாவது சொன்னால் நீங்கள் என் கூட பேசாமல் போயிட்டீங்கன்னா அதுக்காக தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சரிங்க, ஆனா நீங்க இப்ப கூட உங்க மனசுல இருக்கிறத சொல்லலாம். உங்கள் மனசில் இப்போ ஒன்றும் இல்லையா? உங்கள் மனசில் இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் பதில் சொல்லுவேன். என் மனசுல இருக்கிறதா? ஆ, அது வந்து இப்போ நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமாம், தனியாக தான் இருக்கேன். என் கூட யாருங்க இருக்கா? அம்மா அப்பா தம்பி தங்க அக்கா யாருமே எனக்குன்னு இல்லைங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படின்னா உங்களோட தனிமையை போக்குறதுக்கு நிரந்தரமா நான் உங்க கூட வரலாமா? ஐ மீன், ஐ லவ் யூ. நீங்கள் சொல்கிறது நிஜமாவா சொல்கிறீங்க? யோசிச்சு சொல்கிறீங்களா? நான் நல்லா யோசிச்சிட்டேன். என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இப்பவே சொல்லிருங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ம்? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ தூங்கலாமா? தூக்கம் வருதா? சரி, ஓகே, தூங்குங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். நேற்று தான் நம்பர் கொடுத்தேன், இன்றைக்கே ஃபோன் போட்டு இந்த வழி வழிரா. சரி, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசினாரு, கொஞ்சம் கூட சிரிச்சே பேசல. எவ்வளோ ஜெனியனா இருப்பாரு. சே, ஐ எம் லக்கி. சரி, தூங்குவோம். காலையில் சீக்கிரமா அவருக்கு ஃபோன் பண்ணணும். ம், என்ன இவ்வளோ ரிங் போகுது, இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா? எடுக்க மாட்டான். ஜோ, என்ன தூக்கம்? ம். ஹலோ, என்னடி இவ்வளோ சீக்கிரம் ஃபோன் போடுற? ஹலோ, என்னது இவ்வளோ சீக்கிரமா? ஹலோ, நானே 8 o'clock தான் எழுந்திருப்பேன். எழுந்துறீங்க, மணி 8:30 ஆகுது. எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. ம். சரிடி, சரி வை, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து கூப்பிட்றேன். என்னது டீயா? என்ன டீலாம் சொல்கிறீங்க? சாரி சாரி, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து கூப்பிட்றேன். டீ நல்லாவே இருக்கு. நீங்கள் டீன்னு சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உரிமையாக இருக்கு. டீனே சொல்லுங்க. சரிடி, சரி வை, வரேன். இவ்வளோ ஸ்பீடாக இருக்கா? ம். டீன்னு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் டீன்னு சொன்னால் மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? ஓ, இதுக்கு பேர் தான் லவ்வா? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு இன்னைக்கு. அவன் கூப்பிடுவானா? ஆனால் நம்மளா கூப்பிடக்கூடாது. அவனே கூப்பிட்றானான்னு பார்ப்போம். ஹலோ, என்னடி பண்ணுற? ஹலோ, ஃப்ரெஷ் அப் ஆயாச்சா? ம், சரி, இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ஹை, அவனே கேட்டுட்டான். மீட்டா? என்ன, மீட் பண்ண வேண்டாமா? ரொம்ப இழுக்கிற. ஓகே, ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம். இல்லை இல்லை, மீட் பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன். ஏய், வீட்டிலலாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம். வீட்டில் சொன்னால் அப்போ கண்டிப்பாக நீ வரமாட்ட. ஏன்னா அவங்க விட மாட்டாங்க. ஆமாம், வீட்டில் சொன்னால் விட மாட்டாங்க. சரி, ஓகே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் வரவா? ஸ்ருதி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் சுற்றும் போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா உன்னை உங்கள் வீட்டில் சொல்லிட மாட்டாங்களா? ம். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆமாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா வெளியில் சுற்றுறது அவ்வளோவா சேஃப் இல்லைல்ல? ம், ஆமாம், சேஃப் இல்லை தான். நான் உன்னை சொன்னால் நீ கேட்பியா? கேட்பியா என்னன்னு எனக்கு தெரியலையே. கண்டிப்பாக கேட்பேன். என்னென்னு சொல்லுங்க. வேணா, என் வீட்டில் யாரும் இல்லை, இங்கே வரியா? வீட்டுக்கா? வீட்டுக்கு எப்படி?
எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பக்கத்துல யாரும் பார்க்க மாட்டாங்களா? ஆ, என் வீடு ரொம்ப சேஃபாக இருக்கும். உனக்கு உனக்கு பயமாக இருந்தால் வேண்டாம். ஓகே, மீட் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, வீடு தான் சேஃப்டி. நான் உங்க வீட்டுக்கே வரேன். வாட்ஸ்அப்ல மேப் மட்டும் அனுப்பிடுறீங்களா? ஆனா அழுக்க மூட்டைட்ட மட்டும் உண்மை சொல்லிட்டு வரேன். ஏன்னா அவன் மேனேஜ் பண்ணிப்பான் எங்க வீட்ல. அதுக்காக ஓகேவா? வீட்டுக்கே வந்துடுறேன். ஓ, வீட்டுக்கு வரியா? சரி, ஓகே. நான் வீட்டெலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணும். ஏன்னா நான் பேச்சுலர்மா, வீடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. நான் போயிட்டு ரெடி பண்ணுறேன். அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எப்போதும் போலவே இருக்கட்டும். வீடுனா நார்மலாக அப்படி தானே இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு அது என்ன மியூசியமா? சரி ஓகே, நான் கிளம்பி வரேன். பாய், நான் வச்சிட்டா. சரி, ஓகே, பாய். ஓகே, ஓகே. பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம சாதி சனத்துல நல்ல பையனா இருந்தா போதும். வசதிலாம் ஒன்றும் வேணாமுங்க. நம்ம சாதி சனத்துல ஒரே ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கிறாப்புல, நல்லா வேலையில் இருக்கிறாப்புல. அது பேசி முடிச்சிடலாங்களா? பாப்பாவுக்கு சுத்த ஜாதகய்யா. நான் ஜாதகத்தை ஜெராக்ஸ் போட்டு தாரேன், நீங்க பார்த்து முடிச்சிருங்க. ஜோசியர் ஐயா, நகை நட்டை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இவ்வளோ சொத்தும் ஒரே பொண்ணுக்கு தான். பையன் மட்டும் நல்ல பையனா இருந்தா போதும், வேற ஒன்றும் வேணாம். சரிங்க, அப்புறம் என்ன, நானும் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா முடிச்சு விடலாம். இங்க பாருங்க, சுருதியே வந்துட்டா. என்னம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. எங்கம்மா, எங்க கிளம்பிட்ட? அப்பா, அது வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன். நானும் அவளும் சும்மா கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு வரேன்ப்பா. சரி போ, போயிட்டு நேரமா வீட்டுக்கு வந்துரு. சரிப்பா. பத்திரமா போயிட்டு வா போ. சரிம்மா. பொண்ணு நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சீக்கிரம் பேசி முடிச்சிட வேண்டியதான். ஐயோ, நேற்று தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்குள்ளேயும் கல்யாணமா? நம்மள மாரி எதுவும் நடக்காது, பார்த்துப்போம். நம்ம நேற்று தான் பேசணும், அதுக்குள்ளேயும் இன்னைக்கு அவனை பார்க்க போகிறது ரொம்ப நல்லதா கெட்டதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று மட்டும், அவனை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு பார்க்காம இருக்க முடியல. அது என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம சந்தோஷம் தானே, நம்ம கையில் தானே இருக்கு, பார்த்துக்கலாம். இந்த அழுக்கு மூட்டை அஞ்சலியை வேற பார்க்கணும். அவள் வேற நைன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டுக்கு தெரியாம சமாளிச்சா போதும், பார்த்துக்கலாம். ஏய் ஸ்ருதி, அஞ்சலி, என்னடி என்கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? பேர் சொல்லி கூப்பிடுற, எப்போதும் அழுக்கு மூட்டைன்னு கூப்பிடுவ, இன்னைக்கு ஏதோ ஐஸ் வைக்கிற. அஞ்சலி, அது வந்து என்னடி? அஞ்சலி, அது வந்து நேத்து கூட உன்னை ஒருத்தன் சிஸ்டர்னு சொன்னால, நம்ம ரெண்டு பேரும் தானடி சொன்னா? இல்லடி, நீ போனதுக்கு அப்புறம் அவன் என்னோட நம்பர் வாங்கினான்டி. வாங்கிட்டு நைட்டெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அவன் இப்போ என்னை பார்க்கணுன்னு கூப்பிட்டுருக்கான். அதான் அவனை பார்க்க போலான்னு இருக்கேன். சரிடி, என்ன சொல்ற? இதுக்கு தான் என்ன சோப்பு வாங்க போ சொன்னியா? சரி, எங்க இருக்கா? வா போய் பார்க்கலாம். அது வந்து அஞ்சலி, நான் மட்டும்தான் போறேன். நீ இல்ல, நீ வந்து இன்னைக்கு ஃபுல்லா வீட்லயே இரு, சரியா? வெளியில எங்கேயும் சுத்தாத. ஏன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு தான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அஞ்சலி. நீ அழகா புடவை கட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் எங்கேயோ போறான்னு. ஆனா அவனை பார்க்க போவேன்னு நினைக்கல. ஆமா, நீ எப்படி அவனை நம்பி அங்க போற? அம்மாவே உன்னை எங்க வர சொன்னா? அவன் வீட்டுக்கு தாண்டி. ரொம்ப சேஃபா இருக்கும்டி. வெளியில சுத்தினா யாராவது பாத்துருவாங்கல்ல. அவன் முழுக்க முழுக்க என்னோட சேஃப்டியை பத்தியே யோசிக்கிறான். அதனாலதான் அவங்க வீட்டுக்கே போறேன். ஐயோ ஸ்ருதி, அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? நீ போகாத வீட்டுக்கு. ஐயோ, இவ வேற பயப்படுறா. இவகிட்டே போய் சொல்ல வேண்டியதான். அஞ்சலி, அவங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க. தங்கச்சி, அண்ணனுங்க, நிறைய பேர் இருக்காங்க. சுத்தி அக்கம் பக்கத்துல எல்லாருமே சொந்தக்காரங்க தான். நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. எனக்காக ஒன்று பண்ணடி, வீட்டை விட்டு மட்டும் வெளியில வராத ப்ளீஸ் டி. அவங்க வீட்ல தான் எல்லாரும் இருக்காங்களே, நான் வேணா உனக்கு தனியா வரட்டுமா? ஏய், இதெல்லாம் ஒன்றும் வேணாடி. என்னடி, என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? போடி ப்ளீஸ் டி, நான் சொல்றது மட்டும் கேளு. நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? சரிடி, பி கேர்ஃபுல். பத்திரமா போயிட்டு வா.
ம் சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி வீட்டில் யாராவது வந்து கேட்டா தயவு செஞ்சு கதவை திறந்துடாத சரியா? அவ தூங்கிட்டா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளி. நான் வந்துடுவேன் அதுக்குள்ளேயும். வரமாட்டாங்க வீட்டை சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஓகே நீ போயிட்டு வா பாய். ஐயோ இந்த ஸ்ருதி நேத்து பார்த்த ஒரு பையனோட வீட்டுக்கு போறேன்னு சொல்றா. இது எனக்கு என்னமோ சரியா படல. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. சரி ஓகே, அவ என் ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் சப்போர்ட் தானே பண்ணணும். ஆனா நான் சொல்றது மட்டும் அவ கேட்க மாட்டா. ஹலோ மச்சான், நான் சொன்ன மாதிரி ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? டேய், அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லைல்ல? சரி ஓகே, நீங்கள் எல்லோரும் ரூம் விட்டு கிளம்பிடுங்க. ஏய், அதெல்லாம் நீங்கள் யாரும் இருக்க வேணாம். ஏய், நீங்கள் இருந்தால் அவளுக்கு சந்தேகம் வரும்டா. ம், சாவியை மட்டும் வெளியில் வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சொன்ன மாதிரி ஜூஸில் ஏய் ரொம்பலாம் வேண்டாம், லைட்டாக மயங்கினா போதும், ஒரு 10 நிமிஷம். சரி வை வை. ரேஸ்மா, என்னங்க சர்ப்ரைஸா இருக்கா? ஏய் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறது இப்படி தனியாக வரக்கூடாதுன்னு? என்னங்க நீங்க வளைகாப்பு முடிஞ்சதும் அம்மா வீட்டில் விட்டீங்க, வந்து பார்த்தீங்களா? வயிற்றுல இருக்க குழந்தையும் நானும் தான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால தான் வீட்டில் கூட சொல்லாம உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்காக அத்தைகிட்ட சொல்லாமல் வருவியா? அத்தை தேடுவாங்கல்ல. இல்லைங்க, டாக்டர் வாக்கிங் போக சொன்னாங்க. அதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எங்கே கிளம்பிட்டீங்க? ஏய் அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது, அதுக்கு தான் கொஞ்சம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும். நான் ஷியாம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ப்ரமோஷனா? எல்லாம் நம்ம குழந்தை வர போகிற நேரம் தான். நீ சீக்கிரம் குழந்தை பெற்று நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் ப்ரொமோஷனோட உங்களை வரவேற்பேனா? சரிங்க, என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஏய் கோச்சுக்காத ரேஸ்மா, நான் உடனே போய் ஆகணும். வேணா உனக்கு ஆட்டோ புக் பண்ணி தரேன், போறியா? ஐயோ சாரிங்க, நான் வந்த ஆட்டோவே வெளியில தான் நிக்குது. சரி ஓகே, நான் ஆட்டோலயே போறேன். பாதி தூரத்துல இறங்கி நடந்து போறேன், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. சரி கேட்டீங்க, கிளம்புங்க. சரி குழந்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோண்ணே, நான் வரேன். ம், எனக்கு இவரோட நடத்த மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. பையனான ஒரு வார்த்தையிலேயே அடுத்த பொண்ணோட பேச்சுவார்த்தையில இருந்தவர் தானே இவரு. எனக்கு ஏதோ சரியா படலையே. என் குழந்தை வரதுக்குள்ளேயாவது திருந்துவான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இப்படி ஏதோ இருப்பானாட்டுக்கு. கண்டிப்பா இவன் ஏதோ பண்ண போறான், நம்ம அவனை ஃபாலோ பண்ணணும். மச்சான் எல்லாமே ரெடியாக இருக்கா? மச்சான் இன்னைக்கு ஒரு புடி வாங்க. அடச்சி, சாவி எங்கடா? மச்சான் வீட்டை நான் பூட்டவே இல்லை, சும்மா தான் லாக் பண்ணியிருக்கேன். சரி சரி நீ கிளம்பு. ஏய் நான் மூவிக்காவது போறேன்டா, தெருவுலையா சுத்த முடியும்? ஒரு 1000 ரூபா காசு இருந்தா போட்டு விட்றா. டேய் 1500 அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன், கிளம்பு நீ ஃபஸ்ட்டு. தேங்க்ஸ் மச்சான். போட முதல்ல. மச்சான் சொர்க்கத்துக்கு கிளம்பிட்டான். பா, சேலையில் ஆன்ட்டி மாதிரி இருக்கா, கும்முன்னு இருக்கா. ஹாய். ஸ்ருதி, யாரும் பார்க்கறதுக்குள்ள உள்ளே போயிடலாமா? வா. வீடுன்னு சொன்னீங்க, அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டு தான். ரொம்ப அழகா இருக்கு. நான் அபார்ட்மெண்ட்ல இருந்தது இல்லையா, அதனால அபார்ட்மெண்ட்டை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ருதி ஐம் சாரி, உள்ளே போகலாண்டா, யாராவது பார்த்துட போகிறாங்க. எனக்கு கெட்ட பேர் வந்தால் பரவாயில்ல, உன்னை யாரும் பார்த்துட போகிறாங்க. ஆமா ஆமா, வாங்க உள்ள போலாம். என்னோட சேஃப்டி மட்டுமே நீங்க முழுசா யோசிக்கிறீங்க, அதனாலவே என்னவோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ருதி, தண்ணி குடிக்கிறியாம்மா? ஓகே, இரு கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஜூஸ் யாருக்கு? எதுக்கு கிச்சன்லாம் போறீங்க? இங்கே இருங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் வேணா இந்த ஜூஸ் குடிச்சுக்கவா? சாரி ஸ்ருதி, நீ வருவேன்னு சொல்லி தான் வாங்கி வச்சேன், எடுத்து குடி. அப்படியா? சரி ஓகே. ஆமா, கையில என்ன வச்சிருக்கீங்க? ஸ்ருதி, நீ சேலையில் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஸ்ருதி, உன்னை சாரியில் மட்டுமே தானே பார்த்துருக்கேன், ஒரு காஸ்டியூமில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. உனக்கு ஒரு காஸ்டியூம் வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா போடு, எனக்காகலாம் வேண்டாம். ஹை, எனக்காக நீங்களே போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாம் ஸ்ருதி, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா உங்களுக்காக கண்டிப்பா போட்டு காட்டுறேன், கொடுங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் எங்க இருக்கு? ஸ்ருதி சாரி, ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இல்லைப்பா, ஒன்லி பெட்ரூம் தான்.
பெட்ரூம் தான் கேட்டேன். எல்லார் வீட்லயுமே ட்ரெஸ்ஸிங் ரூம்னு தனியா இருக்காது. பெட்ரூம் தான் கேட்டேன். எங்க இருக்கு? லெட்டில் தாம்மா இருக்கு. நீ போய் சேஞ்ச் பண்ணு, நான் இங்கே இருக்கேன். சரி. எனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ கேரிங்கா இருக்காரு. ஐ மிஸ் யூ. சச்சா, ஐ லவ் யூ. இங்கே தானே இருக்காரு. எதுக்கு மிஸ் யூ சொல்லணும்? ஷியாம் அண்ணா, ஐயோ, எப்படி அண்ணா இருக்கீங்க? ரேஸ்மா நீ எப்படிமா இருக்க? டாக்டர்கிட்டலாம் போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. அம்மாவும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ரேஸ்மா. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ. குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிறேண்ணா. என் புருஷனை நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க போல. ரேஸ்மா, என்னண்ணா, ஒன்றும் புரியலையா? ஏன்னா வயிற்றுல குழந்தைய வச்சிட்டு இருக்கேன். எப்படிண்ணா அவரால் எனக்கு துரோகம் பண்ண முடியுது? நீங்களும் எனக்கு ஒரு அன்னை மாதிரி தானே. உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு இந்த மாதிரிலாம் இருந்தா இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்னண்ணா அது? மறைக்காம உண்மையை சொல்லுங்கண்ணா. அவர் எங்க? ரேஸ்மா, நான் உன்னை பார்க்கவே இல்லைம்மா. எனக்கு எதுவும் தெரியாது. சூப்பர்ண்ணா. இப்போ தான் அவரை வீட்டில் பார்த்தேன். அவர் உங்களை பார்க்க வரேன்னு தான் என்கிட்ட சொன்னார். டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும், ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்கன்ட்டு சொல்லிட்டு தானே வந்தார். நீங்கள் என்னண்ணா ரோடில் நிற்கிறீங்க? அப்போ அவர் எங்கண்ணா? சொல்லுங்கண்ணா. அண்ணா, உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் மேலே அக்கறை இருந்தால் சொல்லுங்கண்ணா. இல்லை, என் குழந்தை அனாதையாக வளரணும், நான் இப்படியே கஷ்டப்படணும்னா நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. உங்கள் தங்கச்சியாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க. அவர் எங்கண்ணா? எங்கே போயிருக்காரு? எனக்கு தெரியுண்ணா, அவர் பொம்பளைங்க விஷயத்தில் ரொம்ப வீக்கன்ட்டு. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது. இப்போ சொல்லுவீங்களா மாட்டீங்களாண்ணா? ரேஸ்மா, அவன் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல தாம்மா என் ரூம்ல இருக்கான். ஆனா நீ அதை பார்த்தீன்னா கண்டிப்பா மனசு கஷ்டப்படுவ. வேண்டாம்மா, நீ அங்கே போகாத. ஆ, நீ வீட்டுக்கு போமா. நான் மட்டும் எடுத்து சொல்லி கொஞ்சம் மாத்துறேன். ப்ளீஸ்மா, நீ அங்கே போனீன்னா அங்கே நடக்கிற கோலத்தை பார்த்து நீ ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். வயிற்று இருக்க குழந்தைக்கும் ஆபத்து. வேண்டாம் ரேஸ்மா, நீ வீட்டுக்கு போ. நேரமாசமாக இருக்கிற எனக்கு இவன் பண்ணுறது இப்போவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதில் என்ன தனியாக கஷ்டம் வேண்டியது இருக்குது? நானே இன்னைக்கு போயிட்டு பார்க்குறேண்ணா என்ன நடக்குதுன்ட்டு. பாவம், எந்த அப்பாவி பொண்ணு ஏமாறுறாளோ. ஐயோ, இந்த நாய்க்கு துணை போய் என் பேரும் கெட்ட பேராயிடுச்சு. கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க. சீ, இந்த ட்ரெஸ் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது? பரவாயில்ல, அவருக்காக தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் தான் எல்லாமே. அதனால இந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு மட்டும் இந்த ரூமில் காட்டினா போதும். ஸ்ருதி, ட்ரெஸ் மாத்திட்டியா? எவ்வளோ ஜெனியூனாக இருக்காரு. பெட்ரூமில் தான் ட்ரெஸ் மாத்துறேன். ஆனாலும் ரூம்குள்ளே அவர் வரவே இல்லை. இதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. ஸ்ருதி, ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஐம் மிஸ்மரிசிங். இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. நீ எவ்வளோ ஸ்லிம்மாக ஸ்ட்ரக்சராக இருக்க தெரியுமா? அப்படியா? ரொம்ப அழகா இருக்கனா? ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. எங்க எனக்கு ஏதோ தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தலை வலிக்குதா? நீ வேணா படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா ஸ்ருதி? ஆ, ஆமா, சரிங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். உங்களுக்கு ஏதோ நீங்க நீங்க எங்கேயாவது வெளியே போகணுமா? நான் இங்கே தூங்கினா வேண்டாங்க, ரொம்ப லேட் ஆயிடும். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அம்மா, ஸ்ருதி படு. அம்மா. ஏய் ஸ்ருதி, பார்த்து. அப்பா, நல்ல மயக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். அடிச்சி. ரேஸ்மா, சி, என் பேரை சொல்லாத. நீங்க இவ்வளோ கேவலமானவனா? ரேஸ்மா, ரேஸ்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடி. ஒரு சின்ன பொண்ணு அப்பாவி பொண்ணை கூட்டிட்டு வந்து, சிச்சி, உனக்கு இப்படி மனசு வருது? ஆமா, அந்த ஃபோன்ல என்ன? ஐயோ, ஃபோன்ல என்ன சொல்லுங்க? ஃபோன்ல என்ன? பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இப்படி தப்பா நடந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறீங்களா? இல்லை ரேஸ்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்லாதீங்க. அந்த ஃபோனை கொஞ்சம் கொடுங்க. ஃபோனை கொடுங்கன்னு சொல்றேன்ல. ரேஸ்மா, அது ஒன்றும் இல்லைடா. சி, வாயை மூடுங்க. ஒன்றும் இல்லையா? என் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணோட படுக்கறையில பாக்குறேன். அவ கூட படுத்திருக்கீங்க. ஒன்றும் இல்லைன்னு எப்படிடா சொல்ற? போன கொடு. அட பாவி, இந்த பொண்ணு உள்ள வந்து ட்ரெஸ் மாத்தின வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேடா. பாவம், குடும்ப குத்து விளக்கு மாதிரி புடவையில தான் வந்திருக்கா. கண்டிப்பா அவ நல்ல குடும்பத்து பொண்ணுதான். என்ன சொல்லிடா ஏமாத்தின அவளை? சொல்லுடா, என்ன சொல்லி ஏமாத்தின? ரேஸ்மா, 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 ப்ளீஸ் ரேஸ்மா,
ரேஸ்மா இங்கே நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துடு ரேஸ்மா. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்டி. இல்ல, நீ இனிமே இங்க நீ வெளியவே இருக்கக்கூடாது. நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு தான். எனக்கு புருஷனும் வேண்டாம், என் பிள்ளைக்கு அப்பனும் வேண்டாம். இதுக்காகலாம் நான் ஒன்றும் உன்னை வெளியே விட மாட்டேன், சரியா? உன்னை போலீஸ்ல இப்பவே மாட்டி விடுறேன், இரு. ரேஸ்மா வேண்டாம் ரேஸ்மா. ரேஸ்மா ரேஸ்மா வாழ்க்கையே போயிடும் ரேஸ்மா. வேண்டாம் ரேஸ்மா. ஓ, என் குழந்தைக்காகவும் கேவலம் நீ என் புருஷன்ற அந்தஸ்துக்காகவும் இந்த வாழ்க்கை ஒன்றும் எனக்கு தேவையில்ல. நீ எல்லாம் இருக்கவே கூடாதுடா நாயே. இருட பொறுக்கி, இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணுமே புரியல. ஜூஸ் குடிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. பாப்பா, பாப்பாவா? யார் நீங்க? ஐயோ, ஏங்க, இந்த லேடி யாரு? இவங்க என்ன பண்றாங்க? உங்க வீட்ல யாரும் இல்லன்னு சொல்லி வர சொன்னீங்க. அம்மா, இவங்க யாரு? ஐயோ, எப்படி ரூம் திறந்து வந்தாங்க இந்த மாதிரி காஸ்டியூம்ல? ஐயோ அக்கா, உன் பேர் என்னம்மா? ஸ்ருதி. அவன் அங்க நிக்கிறானே, அவன் யாரு? அவர் பேர் தெரியல. ஆனா நேத்து தான் எனக்கு நம்பர் கொடுத்தாரு. ஃப்ரெண்டா ஜஸ்ட் வீட்டுக்கு பார்க்கலான்னு வந்தேன், அவர் வீட்டுக்கு. ஓ, இது அவர் வீடுன்னு உன்கிட்ட சொன்னாரா? ஆமா, அவங்க வீடு தானே இது. வேற என்னெல்லாம் சொன்னா உங்ககிட்ட? இல்ல, நான் வந்தேன், ஜூஸ் குடிச்சேன், எனக்கு காஸ்டியூம் எடுத்து கொடுத்தாரு, அதை சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க யாரு? இதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? நேத்து உன்கிட்ட நம்பர் கொடுத்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கழுத்துக்கு தாலி கொடுத்தான். அவன் வேற யாரும் இல்ல, அவனோட பொண்டாட்டி தான் நானு, என் புருஷன் தான் அவன். இவங்க இவங்க சொல்றது உண்மையா? சொல்லுங்க. சொல்லுடா, அவ தான் கேக்குறாள, நான் யாரு? ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அவன் எப்படி சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? சொல்லாம தானே உங்ககிட்ட மறைச்சி உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கான். போருக்கு ராஸ்கல். ஆமா, உன் வயசு என்ன? 21க்கா. இப்பதான் காலேஜ் முடிச்சேன். இவன் பேரு தெரியல, ஃப்ரெண்டுன்ற உடனே இவ்வளவு தூரம் வந்துட்ட? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாரு ரேஸ்மா? எஸ் சார், நான் தான் ரேஸ்மா. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இவன் என் புருஷன், எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டான் சார். தயவு செஞ்சு இவன் இங்க இருக்கவே வேண்டாம். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னடா பொறுக்கி பாத்துக்கிட்டு இருக்கா? வாடா. ரேஸ்மா வேண்டாம் ரேஸ்மா. வேண்டாம் ரேஸ்மா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவன் என் தங்கச்சி தான். அவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. நானும் இவளும் இவனை பார்க்க தான் வந்தோம். இவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான், அதான் கையும் களவும் பிடிச்சிட்டோம். அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. இவனை வெளியில விடாதீங்க. ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியா ராஸ்கல்? வாடா பொறுக்கி, உன்னை உள்ள வச்சு கவனிக்கிறேன். ஏமா, நேத்து நம்பர் கொடுத்து இன்னைக்கு உன்னை வீடு வரைக்கும் கூப்பிட்டுருக்கானா? எந்த நம்பிக்கையில நீங்களாம் வரீங்க? தப்புமா, இப்படிலாம் இருக்காத, புரியுதா? அக்கா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அக்கா, என்ன ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டானாக்கா? சொல்லுங்க அக்கா. நான் பெட் வரைக்கும் வருவேன்ல நான் நினைக்கலக்கா. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாம என்ன நடந்துருச்சு. தப்புதாக்கா, நம்பி வந்தது. அத போய் கல்யாணம் ஆன ஒருத்தன் கூட. அக்கா, நான் இந்த தப்பு பண்ணல, அவருக்கு கல்யாணம் ஆகல அப்படி நினைச்சுதான் நான் பழகினேக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணம் ஆனிச்சுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் பழகிருக்க மாட்டேக்கா. இவன் கெட்டவன் தெரிஞ்சிருச்சுன்னா நான் வீட்டுட்டு போயிருந்திருப்பேன். உன் மேல எந்த தப்பும் இல்லை. இவன் கெட்டவன் தெரிஞ்சு இவனோட பிள்ளையவே நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்க போனா நான் தான் கெட்டவன், சரியா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீட்டுக்கு போ நேரங்களமா. இங்கே நடந்ததை மனசுலேயே வச்சுக்கோ, வெளியில் யார்ட்டையும் சொல்லாத. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. என்ன கெட்ட கனவா நடந்து மறந்துடு எல்லாத்தையும். மிஸ்யூஸ் பண்ணாக்கா அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. அதுக்குள்ளேயும் தான் நான் வந்துட்டேன், புரியுதா? நான் வராமல் இருந்தேன்னா இந்நேரம் நீ சீரழிஞ்சு போயிருப்ப. முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று. இவ்வளோ லட்சணமாக இருக்க, போய் இவனை நம்பி என்ன பொண்ணு நீ? பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, பொறுக்கியில் நம்பிட்டு வந்துட்டு இருக்க. அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தானே, அப்போ கூட அவனை பற்றி உனக்கு தெரியலையா? ஒரு நல்ல ஆம்பளை பையன் உன்னை காதலிக்கிறானா உன்னை அசிங்கமான ட்ரெஸ்ஸில் பார்க்க நினைப்பானா? நினைக்க மாட்டாங்க அக்கா. உண்மையாகவே உன்னை காதலிக்கிறவன் உன்னை தனியாக ஒரு வீட்டுக்கு கூப்பிடுவானா? சொல்லு. கூப்பிட்டுருக்க மாட்டாங்கக்கா. நேற்று தான் பழகினா, அதுக்குள்ளேயும் உன்னை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானே, இவன் நல்லவனா? நம்புவியா அவனை மாதிரி ஆளுங்கள? நம்ப மாட்டேங்க்கா இனிமே. சரி கிளம்பு, இங்கே நிற்காத. யாராவது பார்த்தா தப்பாயிடும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, என் லைஃபவே சேவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ்க்கா. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத, புரியுதா? நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரி. இந்த மாதிரி தப்பு பண்ணாத. அம்மா அப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சு தரணும்னு. அம்மா அப்பா சொல்கிறத கேளு, போ. வரேங்க்கா.